என்னது, அனுமான் சிவபெருமானுடைய அவதாரமா? ஆமாங்க, இந்து கலாச்சாரத்திலே ரொம்ப சிறப்புமிக்க காவியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல ராமாயணமும் ஒன்னா இருக்குங்க. அப்பேற்பட்ட ராமாயணத்துல முக்கிய கதாபாத்திரமான ஹனுமான் அப்படிங்கிறவங்க சிவபெருமானுடைய அவதாரம்னு சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மை அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஒரு காலகட்டத்துல சிவபெருமானும் பார்வதியையும் கைலாயத்துல இருந்துட்டு இருக்கப்போ பூமியில வந்துட்டு ராமரனுடைய ஆட்சி காலம் வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்ப சிவபெருமான் வந்துட்டு யோசிக்கிறாரு, ராமருக்கு வந்துட்டு கீழே பெரிய போர் வந்துட்டு நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே உணர்ந்துறாருங்க. அப்ப பார்வதி தேவியை பார்த்து சிவபெருமான் சொல்றாரு, உங்களுடைய அண்ணனான விஷ்ணுவோடைய அவதாரத்துல இருக்கக்கூடிய ராமருக்கு கீழே ஒரு பெரிய போரே நடக்க போகுது, அவங்களுக்கு உதவியா நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பார்வதி தேவி சொல்றாங்க, நானும் உங்க கூட சேர்ந்து வர்றேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. என்னன்னு யோசிக்கிறாங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே ஒரு மனித ரூபத்துல பூமிக்கு வர முடியாது இல்லைங்களா, அதனால வேற ஒரு உருவம் எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த போர் யார் யாருக்கு இடையில அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருது. ராவணன் ஒரு டைம் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானுடைய நந்தியை பார்த்து நந்தியினுடைய முகம் வந்துட்டு குரங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணியிருக்காருங்க. அதை எண்ணத்துல கொண்டு சிவபெருமான் வந்துட்டு ஒரு உருவம் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே தோணுது, அனுமான் உருவம் எடுத்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் அனுமானுடைய உருவம் எடுத்து பூமிக்கு வர்றாங்கங்க. அதாவது அஞ்சனை அப்படிங்கிறவங்க வயிற்றுல வந்துட்டு அனுமான் மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஒரு உருவம் எடுத்து பிறக்குறாங்கங்க.